வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் மார்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா, நேம் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி 5 சப்ஜெக்டினுடைய மார்க்கு கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி கிளாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே டோட்டல் வந்துடும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க, ஈக்குவல் டு. எதுக்கு ஈக்குவல் டு கொடுக்குறோம்னா, ஃபார்முலா என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுத்துக்குன்னு. சம்மு, அதுக்கு என்னென்னா சம், அதாவது டோட்டல் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு சம்முன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இதுலேருந்து எது வரைக்கும் நீங்கள் டோட்டல் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும், செலக்ட் ஆகிடும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். இதே ஃபார்முலாவை நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் வேறு மாதிரி இருக்குது, இப்படி இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் வேறு மாதிரி இருக்குது. இந்த டாட்டுக்கிட்ட கொண்டு போங்களேன், இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும் பாருங்கள். ஜஸ்ட் வரும்போது ஜஸ்ட் ட்ராப் பண்ணி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அதே ஃபார்முலா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அப்படியே அப்ளை ஆகிடும். அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க, மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்னு பாருங்கள், மொத்தம் 5 சப்ஜெக்ட். அப்போ டோட்டல் மார்க்கை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆவரேஜ் வந்துடும். அப்போ ஈக்குவல் டு டோட்டல் மார்க் பாருங்கள், டோட்டலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்லாஷு 5ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்துடும். இதே மெத்தடில் தான் ஜஸ்ட் ட்ராப் பண்ணி அப்படியே எடுத்துங்க. எப்படி டோட்டலுக்கு எப்படி பண்ணிங்களோ அதே மெத்தடில் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணி எடுத்துங்க. அடுத்து ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 35 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா அவர் பாஸ். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இஃப்ங்கிற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும். அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஆன்சர் வரும், பாஸ்ன்னு சொல்லி வரும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபைல்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும். இது நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது இது பாருங்கள், 1 2 3 4 5 சப்ஜெக்டை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யணும், இஃப்க்கு பக்கத்தில் அண்டுங்கிற ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அண்டுன்னு ஒன்று சேர்த்துங்க. இது அண்டு எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த அண்டு கொடுத்தாங்க. திருப்பி இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்க, தமிழ்ங்கிற மார்க் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா கொடுத்துங்க. அடுத்த சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா கொடுத்துங்க. அடுத்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா கொடுத்துங்க. அதே மெத்தடு தான், 35 மார்க்குக்கு மேலே. ஏன் ஈக்குவல் டு கொடுக்குறோம், ஈக்குவல் டு கொடுக்கலன்னா 35க்கு மேலேன்னு போயிடும். இப்போ 35 மார்க் எடுத்தாலும் அவர் ஃபைலில் வந்துடும். அதனால தான் ஈக்குவல் கொடுக்குறோம். ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 35க்கு மேலே அந்த மாதிரி வந்துடும். E2 கொடுத்தாச்சு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. அடுத்தது கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே ஃபைல்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு மார்க்கையும் போய் செக் பண்ணுதுங்க. செக் பண்ணும்போது 35 மேலே இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாஸை போய் எடுத்துக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபைலாக இருந்துச்சுன்னா ஃபைலை எடுத்துக்கும். இப்போ எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே 1 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எத்தனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் வந்துருச்சு, பாஸ்ன்னு வந்துருச்சு. ஏன் பாஸ்ன்னு வந்துருச்சு, எல்லாமே 35க்கு மேலே இருக்குது. இது அப்படியே ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணி அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்குள்ள ஆன்சர் வந்துடும். ஏன் இங்கே ஃபைல்னு வந்துச்சுன்னா இந்த 34 மார்க் இருக்குது. அதே மாதிரி இங்கே 23 மார்க் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெக்கார்டு பார்த்தீங்களா, இந்த 67 சும்மா 33 மாற்றி பாருங்கள். ஜஸ்ட் என்ட்ருன்னு கொடுங்க. இதை உங்களுக்கு ஃபைல்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபைல்னால் ரொம்ப ஈஸியானதாங்க. ஈக்குவல் டு இஃப் அண்டு எது கொடுக்குறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது அண்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு
சப்ஜெக்டையும் செக் பண்ணுறோம். 35 மார்க்கு மேலே இருக்காங்க. சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாஸுங்கிறத வந்து எடுத்துக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபைலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைல்னு சொல்லி ஆன்சர் எடுத்துக்கும். அதுதான் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாஸ் பார்க்கணும். கிளாஸ் எப்படிங்க, ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, நில்லுனா வந்து சப்போஸ் அவன் ஃபைலாக போயிருக்கன்னு அர்த்தம், அவனுக்கு கிளாஸே கிடையாது. இந்த மாதிரி வேணும் எனக்கு என்ன வரணும், ஃபஸ்ட் கிளாஸும் வரணும், செகண்ட் கிளாஸும் வரணும், தேர்ட் கிளாஸும் வரணும். சப்போஸ் ஃபைலாக போயிருந்தாங்கன்னா நில்லுன்னு சொல்லி மொத்தம் 4 ஆப்ஷன் வரணும். இதை எப்படி செட் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஆவரேஜையும் ரிசல்ட்டையும் எடுத்துக்குவோம். ஏன் ஆவரேஜையும் ரிசல்ட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா, ரிசல்ட்டு அவசியம் தேவை. அவர் பாஸாக ஃபைலான்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்று ஆவரேஜை வச்சு தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 80% மேலே எடுத்தேன், 80% மேலே எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு, ஓகேங்களா. அதே வந்து 60க்கு மேலே எடுத்தாங்கன்னா செகண்ட் கிளாஸு, நம்மளே கொடுத்துக்கிறது தான், நம்ம கொடுக்குறது செகண்ட் கிளாஸு. அதே வந்து 50க்கு மேலே எடுத்தாங்கன்னா தேர்ட் கிளாஸு, ஓகேங்களா. சப்போஸ் ஃபைலாக போயிருந்தாங்கன்னா வந்து என்ன, அவங்களுக்கு வந்து கிளாஸு கிடையாது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இதில் என்ன எடுக்கணும், நம்ம ஆவரேஜை எடுத்துக்கணும், ரிசல்ட்டையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேயே வந்து தான் என்ன செய்ய போகிறோம், 2 கண்டிஷன் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். 2 கண்டிஷன், அதாவது என்னென்னு, ஒன்று வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், ஒன்று வந்து ஆவரேஜ் எடுக்க போகிறோம், இன்னொன்று வந்து நம்ம எடுக்க போகிறோம் ரிசல்ட் எடுக்க போகிறோம். அப்போ அந்த ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அண்டு கொடுத்தாங்க. ஏன் அண்டு கொடுக்குறோம், 2 சப்ஜெக்டை, அதாவது 2 ஃபீல்டை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரிசல்ட்டு, ஒன்று வந்து ரிசல்ட்டு, இன்னொன்று வந்து ஆவரேஜ், ஓகேங்களா. அப்போ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அண்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்னொரு ப்ராக்கெட்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆவரேஜை போய் செக் பண்ண போகிறோம். ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 19 கொடுத்துக்கோங்க. 80 கொடுத்துக்கோங்க. 80க்கு மேலே இருந்தால், 80க்கு மேலே இருந்தாங்கன்னா கமா கொடுத்துங்க. இப்போ என்ன செட் பண்ணியாச்சு, ஆவரேஜை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன போய் பார்க்கணும், அவர் பாஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். 80% இருந்த புரிஞ்சு கிடையாது. சப்போஸ் ஃபைலாக இருந்தாருன்னா அவருக்கு கிளாஸே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ரிசல்ட்டை போய் செக் பண்ணணும். இந்த இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டை போய் கிளிக் பண்ணுங்க. I2 ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு, கொட்டேஷனுக்குள்ளே பாஸ்ன்னு சொல்லியிருக்கணும். கொட்டேஷனுக்குள்ளே அவர் எப்படி இருக்குன்னு பாஸ்ன்னு சொல்லியிருக்கணும். அதாவது H2 எது கொடுக்குறோன்னா ஆவரேஜ் போய் இதை கம்ப்யூட்டர் செக் பண்ணணும். அதை ஃபார்முலா போய் செக் பண்ணணும். 80க்கு மேலே இருக்காரான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது I2 லெவலில் போய் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன இருக்குது, I2 எப்படி இருக்குன்னு பாஸாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இப்போ ஒரு கமா, இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும், கொட்டேஷனுக்குள்ளே இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லி வந்துடும். ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதாவது பாருங்கள், 80க்கு மேலே இருக்குன்னு I2 வந்து பாஸாக இருக்குங்க, ஓகேங்களா. இது ஒரு கண்டிஷன் முடிஞ்சிச்சு. ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. இது ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருந்தது. இதுக்குள்ள ரிசல்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது இஃப் கொடுத்துங்க. அதே மாதிரி அண்டு கொடுத்துங்க. இது அடுத்த கண்டிஷனுக்காக உள்ளது. அண்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதே டேட்டாவை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60க்கு மேலே இருக்குங்க. எப்படி இருக்குன்னு, 60க்கு மேலே இருக்குங்க. ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. 80க்கு கீழே இருக்குங்க. 80 கீழேன்னா 79 வரைக்கும் தான். அதாவது 60க்கு மேலே இருக்குன்னு. அதே மாதிரி 80க்கு கீழே இருக்குங்க. 80 இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் போய்டும். அப்போ 80க்கு கீழே இருக்குங்க. அப்போ என்னது, திருப்பி அதே கிளிக் பண்ணுங்க. லெஸ் தென் 80, 80க்கு கீழே இருக்குங்க. கமா கொடுத்துங்க. கொடுத்துட்டு அவங்க ஃபீல்டு என்ன இப்படி இருக்குங்க, அதாவது ரிசல்ட் வந்து இப்படி இருக்குங்க, பாஸாக இருக்குங்க. ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே பாஸ், அதான் வந்து பாஸ்ன்னு இருக்குங்க. கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே செகண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. செகண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமா கொடுக்கணும். அப்போ அடுத்த 3வது இஃப் கொடுத்துங்க.
இஃப் கொடுத்துட்டு அதே அண்டு கொடுத்துங்க. அண்டு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே மெத்தடில் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இப்போ 40க்கு மேலே கொடுக்குறோம். 40க்கு மேலே ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. திருப்பி அதே டேட்டா கிளிக் பண்ணுங்கள். 60க்கு கீழே லெஸ் தென் 60 கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்க. ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு கொட்டேஷனில் பாஸ்ன்னு சொல்லியிருக்குன்னு ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இப்போ தேர்ட் கிளாஸ். சப்போஸு ஃபஸ்ட் கிளாஸும் கிடையாது, செகண்ட் கிளாஸும் கிடையாது, தேர்ட் கிளாஸும் கிடையாதுன்னா என்னது, இன்னொரு கமா ஒன்று கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே நில்லு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து ஃபைலாக போயிருக்காருன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன் எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 1 2 அதே மாதிரி இங்கே வந்து 3 4 5 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே 2 இதில் ஒரு 2 இங்கே ஒரு மொத்தம் 6 ப்ராக்கெட். எத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கோம், எத்தனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 ப்ராக்கெட் போட்டுருங்க. 1 2 3 ப்ராக்கெட் போட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள், நில்லுன்னு வந்துருச்சு. ஏன் நில்லுன்னு வந்துருச்சுன்னா இவர் வந்து ஃபைலாக இருக்கார், ரிசல்ட் வந்து ஃபைலில் இருக்குது. இதே ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா போதும், அடுத்ததுக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஏன் 80% மேலே இருக்கார், இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இது செகண்ட் கிளாஸ் ஏன் 69 எடுத்திருக்காரு. இது வந்து நில்லு, ஏன் நில்லுன்னா இங்கே ஃபைல் இருக்காங்க, இங்கேயும் ஃபைல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போய் இந்த இடத்துல மாற்றி பாருங்கள். இதை வந்து எனக்கு வந்து 78ன்னு மாற்றி பார்க்குறேன். இப்போ என்ன வந்துருச்சு, இன்னொரு பிரச்சனை ஒன்று இங்கே இதே மாற்றி பாருங்கள். இதே வந்து 89. அப்போ இங்கே பாருங்கள் இவர் பாஸ் பண்ணிட்டாரு, செகண்ட் கிளாஸ்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போய் நான் அந்த இடத்துல போய் 70 இங்கே மாற்றி பாருங்களேன். இதை வந்து இப்போ 78ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 78 கொடுத்தோன்னே இது அதே 80% தான் இருக்குது. ஒன்றும் குறைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 56. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது பாருங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. அதாவது இந்த கண்டிஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஈக்குவல் டு இஃப் ஃபஸ்ட்டு ஆவரேஜை போய் செக் பண்ணுறீங்க. 80க்கு மேலே இருக்குன்னு. அதே மாதிரி சப்ஜெக்டில் வந்து அது ரிசல்ட் வந்து எப்படி பாஸ்ன்னு இருக்குன்னு. அப்படி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த என்ன செய்கிறேன், திருப்பி வந்து அதே இதை செக் பண்ணுறேன். 60க்கு மேலே இருக்குன்னு. அதே மாதிரி 80க்கு கீழே இருக்குன்னு. இதை கொடுத்தே ஆகணும், இது கொடுத்தா ஆகணும். இங்கே மாதிரி 2 கொடுத்தா ஆகணும். ஏன் 2 கொடுக்குறோன்னா இதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா என்ன செய்யும், 60க்கு மேலே இருந்தாவே இந்த இதை எடுத்துக்காது, ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், 60க்கு மேலே இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணோம். அதனால தான் என்ன கொடுக்குறோம், இங்கே H2 வந்து 60க்கு மேலே இருக்குன்னு, அதே மாதிரி 80க்கு கீழே இருக்குன்னு. அப்படி இருந்தாங்கன்னா செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 3வது கண்டிஷன் என்ன பாருங்கள், 40க்கு மேலே இருக்குன்னு, அதே மாதிரி 60க்கு கீழே இருக்குன்னு. அப்படி இருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தேர்டுன்னு சொல்லி எடுப்போம். போய் பார்ப்போம், ஃபஸ்ட்டு கிளாஸும் கிடையாது, செகண்ட் கிளாஸும் கிடையாது, தேர்ட் கிளாஸும் கிடையாது. அப்படின்னா என்ன செய்யும், அவன் ஃபைலாக போயிருக்குன்னு அர்த்தம். இங்கே ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஃபைல்னு இருக்கும். அப்போ என்ன சொல்லும், நில்லுன்னு சொல்லிவிடும். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.